திரு தணிகாச்சலம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய கதாநாயகன் திரு ரகுராம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ரகுராம் ஐயாவை பத்தி நமது மாவட்ட ஆட்சியாளர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். ரகுராம் சாரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். இந்த ஊர் மக்களாகிய உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அவர் கொடுத்த வாக்க என்னைக்குமே மீறாதவர். அவர் குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, நேர்மையை கடைபிடிக்கிற பெரிய மனிதர். உங்க பெரியப்பாவை பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நிமிஷம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க சமையல் வெளியே பாருங்க. அந்த பாக்கெட்டையும் எடுத்து ஊத்து. இவர் இத்தனை வருஷமா நம்ம ஊர் தலைவரா இருந்தது நம்ம ஊருக்கு கிடைச்ச பெரிய விஷயம். இந்த ஊருக்கு தான் சொந்த செலவிலேயே நிறைய நல்ல விஷயங்களை ரகுராம் சார் செஞ்சிருக்காங்க. ஒரு கலெக்டரா என்னையே அவர் வியந்து பார்க்க வச்சிருக்காரு. பெரிய வல்லவரு நல்லவர்னு பேசுறானே, அவனுக்கு ரகுராம பத்தி என்ன தெரியும்? இங்க பாரு, இது ரகுராமுக்காக சேர்ந்த கூட்டம். பேசும்போது பார்த்து பேசு. கொஞ்சம் வார்த்தையை விட்ட அப்புறம் சேதாரம் நமக்கு தான். இங்க இருக்கிறதெல்லாம் அவங்க ஆளுங்க. பத்மா, அங்க சமைக்க ஆள் இல்லாம தானே தவச்சிட்டு இருக்கா. நாங்க எல்லாருமே அங்க போய் சமைச்சிட்டு இருந்தோம். நீயும் வந்திருக்கலாமே. அண்ணி, அண்ணனுக்கு பாராட்டு விழா நடக்குதுல்ல, இத பார்க்காம நான் எப்படி அங்க வர முடியும்? அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? அடுத்ததாக பாராட்டு உரையாற்ற மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தணிகாச்சலம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். ரகுராம் ஐயாவை பத்தி கலெக்டர் ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அவர் கூட நீண்ட கால நட்பும் பழக்கமும் இருக்கு. அவர் அன்புக்கு கை கொடுக்க கூடியவர். கலெக்டர் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்குக்காக உசிரியே கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர். எந்த நேரத்திலையும் எந்த உதவி வேணும்னாலும் அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவரோட கடமை உணர்ச்சிக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு சின்ன பதவிக்கு வர்றவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க.